இலங்கையில் உள்ள இலங்கைக்கு இலங்கையின் உற்பத்தி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கலைத்துறையில இலங்கைக்கான இந்த இசை இண்டஸ்ட்ரி முக்கியம். இந்தியன் சேனல்ஸ் தான் பாக்குறாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு. அப்ப இதை பயன்படுத்திக்கிட்ட சில வியாபாரிகள், அதாவது இந்த துறை சார்ந்த அவங்க வந்து இதனால நீங்க எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அப்ப எங்களுக்கு எங்களுடைய அன்றாட வாழ்வாதாரம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த பிரபாகரன் அவர் இந்த இன்டர்வியூ இப்படி கொடுத்துட்டு இருக்காரு, தயவு செய்து நீ போயிடாரு. இப்போ என்ன இப்போ உதாரணம் சொல்ல போனா உலகம் மொத்தத்தையும் படைத்த கடவுள் வந்து இந்தியாவில் மட்டும்தான் பக்தி திறமைகள்லாம் படைச்சாரானா இல்லை, அது வந்து மார்க்கெட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு பெரிய பிசினஸ் மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். இலங்கையினுடைய மூத்த இசை கலைஞர்கள்ல ஒருத்தர், நிறைய பேருக்கு தெரியும், நாம பேரும் சொல்லதில்லை, இருந்தாலும் கற்பைய பிரபாகரன் அண்ணா அவர்களை நாங்க சந்திக்கிறோம். நிறைய நாள் பார்த்து. ஆமா சந்திரு, வணக்கம். என்ன செய்றீங்க? ஆமா, ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். என்ன ஆரம்பிக்கிற முன்னுக்கே நான் சந்திருக்கு ஒரு தேங்க் பண்ணிடுறேன். என்னன்னா, நான் முகநூல்ல போட்ட ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் சந்திரு கான்டாக்ட் பண்ணீங்க. என்ன நடந்து கொண்டிருக்கு, ஏன் அந்த வீடியோ வெளியிட்டீங்க? இலங்கையில உள்ள இலங்கைக்கு இலங்கையின் உற்பத்தி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கலைத்துறையில இலங்கைக்கான இந்த இசை இண்டஸ்ட்ரி முக்கியம். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அது இப்போ எங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்குங்கிறனால இது அரசாங்கம் தலையிட்டு இது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் காதுக்கு சென்று அவர் ஒரு நடவடிக்கை எடுத்து இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இன்று வந்து இந்த விளம்பர யுக்தி மூலமா அதாவது ஸ்டார் வேல்யூவேஷன் வந்து இந்திய கலைஞர்களுக்கு தான் கூட. அதை வந்து பெரிய அளவுல எப்பயுமே இன்றைக்கு எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா, இலங்கையில எந்த ஒரு தமிழர் வீட்லயும் வந்து என்டனா போட்டு லோக்கல் சேனல் பாக்குறது இல்ல, இந்தியன் சேனல்ஸ் தான் பாக்குறாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு. அதன் பால் ஈர்க்கப்பட்டவங்க வந்து அங்க உள்ள ஆர்டிஸ்ட், அங்க உள்ள அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதை ஈர்ப்பா இருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப இதை பயன்படுத்திக்கிட்ட சில வியாபாரிகள், அதாவது இந்த துறை சார்ந்த அவங்க வந்து வியாபாரிகள் மெயினா என்னன்னாக்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இது ஒரு ஏஜென்ட் மாதிரி. அவங்களுக்கு இந்தியாவில் வந்து கான்செப்ட் செஞ்சாக்கா அவங்களுடைய வாழ்வாதாரம், தொழில் பெஸ்டா நடக்குது. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தாக்கா அவங்களுக்கு அதில் கமிஷன். அப்போ வந்து இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ ஒரு கல்யாணமோ ஒரு விஐபி வீட்டு கல்யாண வீடுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் போறாங்க கண்டிப்பா. அப்போ அது என்னன்னா, இப்போ நிறைய ஒரு பெரிய இப்போ கொழும்புல ஒரு பெரிய வர்த்தக நிலையமோ அவங்களுக்கு வந்து இதுக்கு மெனக்கட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடத்திரப்புலாக இருக்கட்டும், வீட்டு வைபவமாக இருக்கட்டும், அவங்க ஈஸியா வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரிலாக்ஸா இருந்தாங்க. இந்தாங்க எவ்வளவு காசு பிடிங்க, ஆமா அவங்க தான் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றாங்க, மியூசிக் பேண்ட் செலக்ட் பண்றாங்க, எல்லாம் செலக்ட் பண்றாங்க. சாப்பாடுல இருந்து சகலமும் அவங்க டிசைட் பண்றதுதான். அப்ப இவங்க ஒரு கண் துடைப்புக்கு மாதிரி சில இப்ப உங்க வீட்லயே ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நீங்க ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாக்க அங்க அந்த இதுல வந்து நான் வேணும்னு நீங்க 100% நினைச்சா மட்டும்தான் அவங்களால என்னை கொண்டு வரையலாம். அவங்க ஒரு கலைஞனா இல்லைனாக்கா அவங்க எங்க சீப் அண்ட் பெஸ்ட் கிடைக்குதோ அதுக்கு நிறைய உங்களோட பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தா இந்தியன் ஆர்டிஸ்டை இங்க கொண்டு வரதை விட இங்க இருக்கிறவங்களை செய்யறது அந்த அளவு பட்ஜெட்டும் குறைவா இருக்கும். அவங்களுக்கு கமிஷன் போகாது. இப்ப என்னன்னா, இப்ப இந்தியாவில இருந்து ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்தா இப்ப இந்தியன் மணி 50,000 இவங்க இவங்க ரெகுலரா வேலை கொடுக்குற நேரம் அவங்களுக்கு 50,000 பேசிட்டோம் வைங்க. அந்த ரேட் வந்து இவருக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். நோக்கி ஆமா அவருக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து டிரெக்டா உங்ககிட்ட பேச போறது இல்லை. அப்ப அவங்க டெய்லி வேலை கொடுக்குறோன்னா இங்க இவங்க சொல்றதுதான் ரேட். அப்ப ரொம்ப வசதி சொல்லுவாங்க. அவர் இப்ப இந்திய சேனல்ல தெரியும், இவர் தானே இப்ப உலகம் முழுக்க பயணிக்கிறார். ஒவ்வொரு சீசனுக்கு சரிகமப்பா நடக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வரும்போது அந்தந்த நேரங்கள்ல ஒவ்வொரு பாப்புலரா இருப்பாங்க. அந்த டீமை கொண்டு வருவாங்க. அவங்க அந்த நேரத்துல ட்ரெண்டா இருப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு வருஷம் நடந்து கொண்டே இருக்கும். அது நம்மள பாக்குற விஷயம் தான். இதுக்குள்ளால நம்ம வந்து அடிபட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது உங்களுடைய பெரிய இதனால நீங்க எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க? எந்த அளவுலனாக்க இப்ப நாம மிந்தி வந்து நீங்க இசைத்துறையை தான் முழுசா நம்பி இருந்தீங்க. ஆமா, இத்தனை வருஷமா ஒரு 25 வருஷமா இருக்குமா? 30 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆகும். இப்படி பார்க்கும்போது இப்ப இதெல்லாம் இல்லாம ஆகும்போது எப்படி உங்களுடைய வாழ்வாதாரம் என்ன மாதிரி, என்ன செய்யறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் அதை தான் கேட்கறது உங்களுக்கு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்க அப்படி ஒரு வீடியோ பண்ணுவோம். நான் அதுக்கப்புறம் தான் ஒரு இதுக்கு வந்தோம். என்ன செய்றீங்க? அது ரொம்ப ரிஸ்கா போயிருச்சு. அப்ப எங்களுக்கு எங்களுடைய அன்றாட வாழ்வாதாரம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன். சில பேர் மென்டலி இதாகி இருக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து சில நல்லுள்ளங்கள் வந்து அப்பப்ப ஏதாவது ஒரு வேலைகளை தாராங்க. அதாவது இப்ப புலம்பெயர்ந்தவங்க வந்து இந்த நிலைமை உணர்ந்தவங்க வந்து ஒரு ஆல்பம் செய்யறதுக்கோ, ஏன்னா நாங்க தனியா சினிமா பாட்டு மேடைங்கிறதுல கம்போசிங் செய்யறோம். அப்ப அந்த மாதிரி சில வேலைகள் தந்து ஏதோ ஒரு மந்த்லி ரொம்ப ரிஸ்க்ல நாங்க கவர் பண்ணிக்கிட்டு போறோம். அப்புறம் நாங்களே சில விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சு
இப்போ கூட நான் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் மலையகத்தை சார்ந்தவர் தான். தீபாவளிக்கு ஒரு ஷோ உண்டு, ரைட்? இதில் இந்தியன் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் யாரும் தலையிட தேவையில்லை, உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது பண்ணுங்கன்னா அவர் தைரியமாக வந்தார். அப்படியான ஏன்னா அதன் இதன் ஒரு பிரயோசனமா அவர் பேரை சொல்லலாமா? சொல்லலாம். இது வந்து அஃப்ரான் பிரைவேட் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்க 8 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் தினேஷ் சிவலிங்கம்னு சொல்லி. அவர் இந்த நிலைமையை உணர்ந்துக்கிட்டு தானே முன் வந்து நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஷோவை அப்போ நாங்கள் ஹேட்டனில் ட்ரை பண்ணோம், கிரவுண்ட் கிடைக்கல, கொட்டகலை கிரவுண்டில் தீபாவளி அன்னைக்கு. அப்போ அதில் கூட பாருங்க, நான் அதுலேயும் மீடியா ஸ்பான்சர்னு போகிற நேரம் அப்போ நான் இப்போ என்ன வேறு சேனல்ஸில் ஒர்க் நடக்கிற நான் ஊடகத்துக்கு போனோம். அப்போ அவங்களும் வந்து எல்லாம் கதைச்சி அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த இதை சொல்கிறேன், நாங்கள் எப்படி அடிக்க விட்டு போகிறோங்கிற இந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கு. அவங்களும் ரைட், ஓகே இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஓகே எல்லாம் சரி, இதை ஃபுல் இதாக நாங்களும் வந்து இது இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்குவோம். எங்கள் கம்பெனி சார்பில் நாங்கள் 2 இந்தியன் ஆர்டிஸ்டையும் கொண்டு வரோம், இது டிவி லைவ் கொடுப்போம், அதுக்கு நீங்க ஓகேயா, நாங்க அதுக்குரிய ஸ்பான்சர்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா இதுதான் யதார்த்தமா இருக்குது. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்ப அவரு நான் இப்ப உங்களோட பலர மாதிரி தான் அந்த டிவி ஹெட்டும் அவர்கிட்ட சொன்னேன், விஷயமே வந்து இது வேளாணுதான், இதுக்குதான் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு, முக்கியமான விஷயமே இதுதான். அப்ப இதுலயே கை வச்சாக்க பெரிய சிக்கலா போவோம். அதனால இது வந்து நாங்க ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, இது இந்த நோக்கம் நாங்க பேசினதுக்கான ஆரம்ப புள்ளி, மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது இருக்குது. அதனால இதுல நீங்க மேக்ஸிமம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பரைட் அவங்க எல்லாம் மீடியா ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் செய்யறாங்க. ஆனா பிராக்டிக்கலா இப்படி ஒரு பிரச்சனை எங்க போனாலும் வந்துருது. உங்களுக்கு பிறகு அந்த ஜெனரேஷன் இது இசைத்துறையில ஆமா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. காரணம் இருக்கு என்னன்னா, இப்ப வீட்டுல வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப எங்களை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்ப நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், இதெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்களை வந்து இதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இந்த பாத்தியா இந்த பிரபாகரன் அவர் இந்த இன்டர்வியூ இப்படி கொடுத்துட்டு இருக்காரு, தயவு செய்து நீ போயிடாது, அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உனக்கு அவங்களுக்கு ஆர்வம் இதெல்லாம் இருந்தாலுமே வந்து அப்படி போறியா, இந்தியாவில் போய் படி, இந்தியாவில் போய் அங்க போயிட்டு ஏதாவது நீ ஒரு இதுல தலையை காட்டினாலும் அது பிரபல்யம் தான் மெயின் விஷயமா இருக்குது. இங்க நாங்க இந்த நாங்க என்னதான் திறமையை இது காட்டி இப்ப இங்க எல்லாம் இலங்கையில இப்ப என்ன சொல்ல போனா உலகம் மொத்தத்தையும் படைச்ச கடவுள் வந்து இந்தியாவில் மட்டும்தான் பக்தி திறமைகள்லாம் படைச்சாரானா இல்ல, அது வந்து மார்க்கெட் பண்ணப்பட்டிருக்குது. இலங்கையில இருந்து அங்க போயிட்டு ஷைன் பண்ணவங்களும் ஒரு கொஞ்சம் பேரை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிங்கிறனால அந்த விகிதாச்சாரம் வந்து ரொம்ப குறைவு. அப்ப இது ஒரு பெரிய பிசினஸ் மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். இப்ப யாழ்ப்பாண திருவிழா சீசன் வர நேரம் வந்து யாழ்ப்பாணத்துல அந்த அந்த சீசன்ல டெய்லி வேலைகள் நடக்குது. ஆமா, இசை நிகழ்ச்சி நடக்குது. அதுல பாத்தீங்கன்னாக்க மோஸ்ட்லி வந்து இப்ப யாழ்ப்பாணத்துக்கு ஏர்போர்ட்டும் வந்துருச்சு தானே, இந்தியாவில இருந்து பெரிய கோடிக்கணக்கில் செலவழிச்சு கொண்டாந்து இது பண்றாங்க. இப்ப போன முறை வந்து இந்தியாவில இருந்து 2-3 தடவை இசை குழுவே கொண்டாந்து இது பண்ணியிருந்தாங்க. அடுத்த கிழமை நாங்க போய் பிளே பண்ற நேரம் வந்து சொல்றாங்க, அண்ணா போன வாரம் அவங்க வந்து வாசித்தன இதே மாதிரி ஒன்றும் வித்தியாசம் இல்லை அண்ணா, நாங்க ஏதோ பெருசா எதுவும் இவங்க என்னதான் எதிர்பார்க்கறாங்க. இது வந்து அவங்கள்ட்ட ஒரு என்ன சொல்றது, சைக்காலஜிக்கலா இவங்க இப்ப நாங்க வட்டுக்கோட்டைங்கிற ஒரு இடத்துல எங்களுக்கு திருவிழா நிகழ்ச்சி தந்தாங்க. அப்ப அங்க நிர்வாகத்துல வந்து இல்ல நாங்க ஒரு 5 ஆர்டிஸ்ட கூட்டிட்டே வரணும்னு பிடிவாதம் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க இப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி 5 வந்து ஒன்னா ஆக்கணும். 5 ஆர்டிஸ்ட்ங்கிற இடத்துல இல்ல நிறைய எங்களோட வீடியோ எல்லாம் காட்டி ஒரு மாதிரி அவங்களை இது பண்ணி இங்க பாருங்க இங்க சிங்கர்ஸ் இப்படிலாம் இருக்கிறாங்க எல்லாம் காட்டி கடைசியா இல்ல நாங்க வந்து ஏன்னா அந்த கோயில்ல 5 பேரை கூட்டம், இந்த கோயில்ல 4 பேரை கூட்டம், அதனால நாங்க ஒரு ஆளை சரி கொண்டு வரணும்னாலும் ஒரு ஃபிளெக்சிபிளா வந்துட்டாங்க. வந்து இப்ப எங்களுக்கு அவங்க கொடுக்க ஏன்னா இப்ப நாங்களும் வந்து இப்ப தனியா இசைக்குழு, இப்ப நாங்க ஏற்கனவே அக்னி இசைக்குழு நான் விலகி வந்து தனியா ஆரம்பிச்சு வந்து இப்ப அது ஏன்னா இந்த பேர் நிறைய பேருக்கு தெரியாது, நாங்க தாங்கிறது தெரியாது. அப்ப லெஜெண்ட்ஸ் லைவ் பேண்ட் அப்படின்னு நாங்க போயிட்டு இருக்கோம். சில 20 வருஷம் ஒரு சில மேனேஜ்மெண்ட் சிக்கல் வரும் தானே, அதுல நாங்க தனியா இயங்க வேண்டி வந்து நாங்க டீமே வந்து இதுல போயிட்டு இருக்கோம். அப்ப சொல்லிட்டாங்க இப்ப எங்களுக்கு அவங்க கொடுக்குற காசு போதாது, ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, சேலரி கொடுக்கணும். அப்போ ஒரு 50,000 நீங்க கூட்டிட்டாங்கன்னு தரவேலான்ட்டாங்க. அப்ப தரவேலாது, என்னால உங்களோட பேர் வந்து இப்ப ஆக்களுக்கு தெரியாது, நீங்க எங்களுக்கு தெரியும் உங்களை, அதனால ஆனா அதே ஆக்கள் வந்து அந்த இந்தியன் ஆர்டிஸ்டுக்கு கூட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கும் எங்க பேண்டுக்கும் நாங்க 14 பேருக்கான இந்த செலவு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா தான் டிஃபரெண்ட். அந்த ஒரு ஆளு கொடுக்குற அந்த ஒரு ஆளை விட 1 லட்சம் ரூபா தான் எங்களுக்கு கூட. அப்ப அவங்க பாருங்க அந்த இது ஆனா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களே வந்து மனம் வருந்தி சொன்னாங்க, இல்லண்ணா நீங்க சொன்ன விஷயம் சரிதான், இப்ப இங்க புது இதான் ஒன்றும் நடக்கல, என்ன ஆக்கள் வந்து இப்படி பழக்கப்பட்டுட்டாங்க, அதனால நாங்களும் தவிர்க்க முடியாம இருக்கு, ஆனா அடுத்த வருஷம் நாங்க வந்து
இந்த விஷயத்துல நாங்க கன்சென்ட்ரேட் பண்றோம். இது அப்படி ஒரு சிலரோட வியாபாரத்துக்காக ஒட்டுமொத்த இந்த இண்டஸ்ட்ரியே இல்லாம போகுதுனாக்க இதை நாங்க அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போறோம். அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்னன்னா இப்ப இதே பிரச்சனை வந்து சிங்கள கலைஞர்கள் அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சில்ல. அவங்களும் இதே பிரச்சனை ஃபேஸ் பண்ணினாங்க. அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, அரசாங்கம் வந்து இதை கொண்டு போனாங்க. உடனே அரசாங்கம் வந்து என்ன டேக்ஸ் போட்டாங்க. இங்க வார இந்தியன் கலைஞர்கள் யாரும் தமிழ் ஆர்டிஸ்ட் வரதுக்கு டேக்ஸ் இல்லையா? டேக்ஸ் இல்ல, எல்லாரும் விசிட் விசால தான் மோஸ்ட்லி வராங்க. ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிற இதுல இல்ல. அப்ப ஒண்ணு டேக்ஸா வந்தா நாங்க ஆறுதல் ரைட், நாட்டுக்கு நல்லது நடக்குது. அங்கேயும் நடக்கும்போது இங்கேயும் நடக்கணும். ஆனா இது தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியா நீங்க எப்போ இசை நிகழ்ச்சி செஞ்சீங்க? இப்ப இசை நிகழ்ச்சி உண்டா? ஒரு மேடை நிகழ்ச்சி எப்ப நீங்க? மேடை நிகழ்ச்சி இப்போ நினைக்கிறேன் இப்போ 2 மாசம் ஆகுது. 2 மாசம். யாழ்ப்பாண திருவிழா சீசனுக்கு செஞ்சோம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இல்ல, கண்டினியூவா இல்ல வேலை. அப்ப நாங்க எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இதா. ஏன்னா என்னைய பொறுத்தவரை இதுக்கு மேல எங்களுக்கு அநியாயம் நடக்கிறது ஒண்ணும் இல்லை. நாங்க இந்த சாப்பாட்டுக்கே பிரச்சனைகள் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல என்ன இதுக்கு நடக்கணும். அப்ப நாங்க சொல்லத்தான் வேணும். உங்க சேனல் நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க, இது போய் சேரும். சில பேர் திட்டுவாங்க, கண்டிப்பா திட்டுவாங்க. அப்ப நீங்க என்ன பெரிய பாட்டாங்க இப்ப எல்லாம் போடுவாங்க. அப்ப விஷயம் வந்து தெரியும், உங்களுக்கு வந்து நாட்டுப்பற்று இருக்கணும். ஒரு காலத்துல வந்து ரெக்கார்டிங் மாஸ்டரிங் லெவல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது இப்ப டிஜிட்டல் ஆன பிறகு அது இப்ப எல்லாம் ஈக்குவலா இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப நீங்க இந்திய சினிமா பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பாக்குறதே தவறு. அவங்க 50 வயலின் வச்சு செஞ்ச விஷயத்த நாங்க ஒரு கீபோர்டு உட்காந்து காட்டலாம். இந்த ஒக்டோபேட் அதுல நான் ரொம்ப சிரத்தை எடுத்து ரைட் இது இப்படிலாம் இது பண்ணலாம்னு சொல்லி என்னுடைய தனி முயற்சியில வந்து கடின முயற்சி, அது அந்த டோன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்றதுக்கு நான் நினைக்கிறேன் சில இதுக்கு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்கே 3 மாசம் நான் மெனக்கட்டுருக்கேன். இது வந்து அதாவது அந்த முயற்சி என்னன்னாக்க இந்த 2 கை வேலை செய்யும், இந்த 2 கால் வேலை செய்யும். இதுல வந்து ஒரு முழு ஒர்கெஸ்ட்ரா, ஒரு ஃபுல் டீம் இருந்து வாசிக்கிற அவுட்புட்டை இதுல கொண்டு வரலாம். அதை நான் செஞ்சும் காட்டினேன். இப்ப இதே நான் இந்தியாவில ஒரு சேனல்ஸ் இது காட்டி நீங்க எங்க இருந்திருப்பீங்க. கண்டிப்பா இது வெளியில வராதுதான் இது இந்த துறையினோட, அதை இளைஞரோட இசைத்துறையினுடைய பெரிய பாதிப்பாக வந்து முடிஞ்சது. அப்ப இப்ப இதுக்கு நாங்க எவ்வளவு இதை பார்த்த ஒரு இந்திய ஊடகத்துல வந்து பிரமிச்சு எனக்கு ஒரு பதில் போட்டாங்க. அந்த பதில் அவங்களுக்கு காட்டுறேன், வாட்ஸ்அப்ல இருக்குது. எப்படி சாத்தியம்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப இதுல வந்து எந்த டெக்னாலஜி சாம்பிள் பண்ணி போடுறது, மேனுவலா ப்ளே பண்றது, இதுல உள்ள சத்தங்கள் தான். இப்ப மக்கள் பாத்தீங்கன்னாக்க பொப்பிசை பற்றி அன்றாடம் பேசுறாங்க. இலங்கை பழைய அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏன் கேட்பாங்க, அது ஏன் ரீச் ஆனிச்சுன்னு ஆக்களுக்கு அடிக்கடி வானொலியில போனது. அதுக்கு உரிய காரணம் ஒன்று இருக்கு. என்னன்னா, அந்த நேரம் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்தியாவில இருந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி தாண்டி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமரத்துல ஒரு பாட்டு பிளே பண்றதா இருந்தா ₹2 பிளே பண்ணணும், கட்டணுமா. எனக்கு அண்மையில மூத்த அறிவிப்பாளர் மதிகலன் அவரோட பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எனக்கு சொன்னாரு. உத்தியோகபூர்வ தொழில் ரீதியா நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை கொண்டு போக முடியாம இருக்கிறதுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணணும். இதை முடிஞ்சா நீங்க சிங்களத்திலே டிரான்ஸ்லேட் பண்ணி முடிஞ்சா. அதாவது இது வந்து உண்மையிலே அந்த சிங்கள பக்கமாக, சகோதர மொழி பக்கமாக இருக்கிற அந்த இடத்துக்கு இதை கொண்டு போய் சேர்த்தால்தான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த நிலையை அடையலாம். ஆமா ஆமா. ஏன்னா இது நாங்க புதுசா கொண்டு போவதில்லை, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க போறோம். ஆமா, அது ஏன் போகாம இருக்கிறது அப்படின்றதான் இப்ப பெரிய கேள்வியே. இப்ப சும்மா ஒரு சுவாரஸ்யமா சொல்ல போனா, இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்தியாவில தேர்தலில் நிற்கிறாரு. அவர் இலங்கையில் வந்து நின்றாலுமே இங்க உள்ள ஓட் போடுறவங்கள விட பெரிய கூட ஓட் போடுவாங்க விஜய். அப்ப அப்படியான நிலைக்கு எல்லாரும் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நேரம் வந்து நிறைய விழிப்புணர்வு வேணும், இது சம்பந்தமான உணர்வு கண்டிப்பா வேணும். இலங்கையிலேயும் கலைஞர்கள் இருக்காங்க, இசைக்குழுக்கள் இருக்கு, பாடகர்கள் இருக்காங்க. இவங்களை நீங்க பாவிக்கலாம் அல்லது இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். உங்களுடைய இலக்கத்தையும் நான் இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இது ஒரு மாற்றம் ஆற நேரத்துல வந்து அதை அனுபவிக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த நேரம் சில நேரங்களுக்கு அதனால இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான். அப்ப சில நேரம் நான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு கூட இவர் இதுக்காக பேசினாரு. அடுத்த ஜெனரேஷன் இலங்கையில ஒரு இசை இதற்கு இருந்தாக்க அந்த நேரம் இதை பத்தி பேசினாங்க. ரைட், இன்றைக்கு ஒன்று மாறி இருக்கு, ஆனா இன்னும் மாறல. ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்து வச்சு அந்த சரிகமப்பால இல்லைன்னா இதில் போய் பாடிட்டு வந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் பெஸ்ட்டு. அவங்க அப்போ இங்கே இருக்கிற இங்கே ரியாலிட்டி ஷோவில் பாடுற நேரம் மக்கள் அதை கணக்கு எடுக்கலை. அப்போ இது வந்து ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை இது.
அதுல இருந்து வெளியில வாங்க மாட்டேன். நன்றி பிரவானா, நிறைய நேரம் பேசியிருக்கோம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அவருடைய அப்படியே அந்த அவர்கிட்ட இருந்து அப்பளம் அதுங்கிறதையும் அப்படியே தந்திருக்காரு. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.